மக்களே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் சாட்சி சொல்லலாம், யாரெல்லாம் சாட்சி சொல்ல தகுந்தவங்க கிடையாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சின்ன வயசு குழந்தைங்கன்னா இந்த போக்சோ ஆக்ட்லாம் வந்து குழந்தைங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்களே, அதுலலாம் அவங்க சாட்சி சொல்லுவாங்க ரகசிய வாக்குமூலத்தில். அது வந்து செல்லுபடியாகும். பொதுவாக வந்து கோர்ட்டு வழக்கு இதில் வந்து சின்ன குழந்தைங்க வந்து சொல்கிறத எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக. சரி, ரெண்டாவது என்னென்னா, ரொம்ப வயசானவங்க அவங்க என்ன செய்வாங்க, சில சமயம் கண்ணு தெரியும், சில சமயம் கண்ணு தெரியாது. சரியான நபர் தானா அப்படிங்கிறது அடையாளம் தான் சொல்ல தெரியாது. சுரேஷுக்கு ரமேஷும்பாங்க, ரமேஷுக்கு சுரேஷும்பாங்க. குழம்புல போய் பாலை ஊற்றுவாங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஜீனிக்கு பதிலாக உப்பு, இல்லைன்னா உப்புக்கு பதிலாக ஜீனி, அது மாதிரி புழங்குவாங்க. அது மாதிரி ஒரு வயசானவங்களை வந்து சாட்சி சொல்ல தகுந்தவங்க கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மனநோய் உள்ளவங்க, ரொம்ப நோய் உள்ளவங்களாம் நோயோட தாக்கத்தில் வந்து உளர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நோயோட தாக்கம் இருக்கும்போது அவங்கள கூட்டி போய் சாட்சி சொல்ல வைக்க முடியாது. அவங்க சாட்சி சொல்ல தகுந்தவங்க கிடையாது. மனநோய் உள்ளவங்கள எப்பயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பகுத்தறிவு சரியாக உபயோகப்படுத்த தெரியாதவங்க. ஒரு படத்தில் வந்து வடிவேலு போய் ஜாமீன் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருப்பாரு. அவர் அந்த பசங்கள்லாம் ஓடி போய்ட்டு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே தேடி போனோம், அந்த மீன் வாங்கினோம், இந்த மீன் வாங்கினோம், அந்த ஜாமீன் மட்டும் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி பகுத்தறிவை உபயோகப்படுத்த தெரியாதவங்களும் சாட்சி சொல்ல தகுந்தவங்க கிடையாது. மற்ற எல்லாருமே சாட்சி சொல்லலாம்.